ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டா சிட்டா அப்படின்னா என்ன, அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபோ வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். பத்திரம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டில் பதிவுத்துறைங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுற ஒரு ஆவணம் தான் பத்திரங்கிறத சொல்லுவோம். ஸோ அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த வந்து யார் வாங்குகிறாங்க, யார் விற்கிறாங்க அப்படிங்கிற அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் பண்ணுற ஒரு இது தான் இந்த பத்திரங்கிறது சொல்லுவோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, வாங்குகிறவரோட டீட்டெயிலு, விற்கிறவரோட டீட்டெயிலு, யார் சாட்சி, அந்த இடத்தோட வேல்யூ என்ன, அந்த எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கும். அது போக அந்த இடத்தோட அளவுகள்லாம் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பத்திரம்னு சொல்லுவோம். பட்டாங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், அதாவது வருவாய்த்துறை, அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறது. அதாவது இந்த இடம் வந்து இவருக்கு தான் அப்படிங்கிற ஒரு அத்தாட்சிக்காக, அதாவது ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி. ஸோ அதை தான் பட்டான்னு சொல்லுவோம். ஸோ இதை மெயின்டைன் பண்ணுறது வருவாய்த்துறை டிபார்ட்மெண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அதில் என்ன இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, யார் பேரில் இருக்குது, அந்த பட்டா நம்பர் என்ன, சர்வே நம்பர் என்ன, அது போக அந்த இடத்தோட அளவு ப்ளஸ் அது வந்து நஞ்சையா புஞ்சையா. ஸோ அந்த இடத்தோட இந்த டீட்டெயில் மட்டும்தான் பட்டாவில் இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட்டாங்கிறது வருவாய்த்துறையில் கொடுக்குற ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி, அதில் அந்த இடத்தோட டீட்டெயில் மட்டும்தான் இருக்கும். பத்திரங்கிறது இடம் வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் சேர்ந்து போடுற ஒரு ஒப்பந்தம் மாதிரி. இவங்ககிட்ட இருந்து நான் இந்த மாதிரி இந்த ரேட்டுக்கு இந்த இடத்த வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணுறது தான் பத்திரம். ஸோ ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இதை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பட்டா வந்து எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நிறைய பேர் பட்டா வேணும் அப்படின்னா போய் ப்ரௌசிங் சென்டர்லையோ எங்கேயோ போய் நீங்கள் காசு கொடுத்து டவுன்லோட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இதை சிம்பிளாக நம்மளே வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஸோ அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இந்த டவுன்லோட் பண்ணுறதுக்கு ப்ரௌசரில் வந்து ஒரு செட்டிங்ஸ் மாற்றணும். டிஃபால்ட்டாக உள்ள ஒரு செட்டிங்ஸ் மாற்றினா தான் இது டவுன்லோட் ஆகும் இந்த சைட்டில். ஸோ அது எப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ உங்கள் ப்ரௌசரில் மேலே ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா சைட் செட்டிங் இருக்கும். அந்த சைட் செட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். இதுக்குள்ளே கீழே அப்படின்னா பாப்அப் அண்ட் ரீடைரக்ட்னு இருக்கு பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா டோன்ட் அலோவ் சைட்ஸ் டு சென்ட் பாப்அப்னு இருக்குது. ஆக்சுவலாக இது இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த சைட் டவுன்லோட் பண்ண முடியாது பட்டாவை. ஸோ மேலே சைட் கேன் சென்ட் பாப்அப் அந்த இதை வந்து ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இப்போது கூகுளை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டா சிட்டா அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இதில் 2 இருக்குது, தமிழ் இங்கிலீஷ்னு சொல்லி. நீங்கள் அதை எதை வேணால் கிளிக் பண்ணிக்கலாம். eservice.inங்கிறது தான் வெப்சைட்டு. ஸோ கீழே இப்போ நான் தமிழில் கிளிக் பண்ணுறேன். இப்போ உள்ளே போயிடுச்சு. ஸோ இதான் வந்து கவர்மெண்ட்டோட வெப்சைட், அதாவது பட்டா ஃபுல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுற வெப்சைட் இது. ஸோ இதில் உங்களுக்கு இப்போ டவுன்லோட் பண்ணணும்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிராமப்புறமா நகர்ப்புறமாங்கிற செலக்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து கிராமப்புறங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு சமர்ப்பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இன்னும் டீட்டெயில்ஸாக கேட்கும். என்ன வட்டம் கிராமம் டீட்டெயிலாக கேட்கும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து வட்டத்தை சூஸ் பண்ணுங்கள். உங்கள் டிஸ்ட்ரிக்ட்குள்ளே என்ன வட்டம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து அதுக்குள்ளே என்ன கிராமம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த பட்டா சிட்டா வந்து 3 டைப் ஆஃப் இதில் வந்து நம்ம சர்ச் பண்ணலாம். அதாவது பட்டா நம்பரு, சர்வே நம்பரு, அப்புறம் பெயர். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பட்டா நம்பரு சர்வே நம்பரு தெரியல அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் யார் பேர் இருக்கோ அவங்க பேரை போட்டே தேட முடியும். ஒரு சிலவங்களுக்கு பட்டா நம்பர் தெரிஞ்சிச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் பட்டா நம்பரை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பட்டா நம்பரும் சர்வே நம்பரும் தெரியல அப்படின்னா எப்படி எடுக்கிறேன்னு சொல்கிறேன். ஸோ அந்த பெயர் வாரியான தேடல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பட்டா உரிமையாளர் பெயர் தமிழில் உள்ள டைப் பண்ணணும். 3 எழுத்து மட்டும், அதாவது 2, 3 எழுத்து இந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம். நிறையா நீங்கள் டைப் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து 2 லெட்டர் நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் முத்துன்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு இந்த நேமுக்கு ரிலேட்டடாக இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸுமே எட்டு வந்துடும்.
நீங்கள் அதை டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த அங்கீகார மதிப்புன்னு இருக்கு பாருங்க, அது வந்து கீழே உள்ள அந்த டெக்ஸ்ட், அதை கேப்சான்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இது. ஸோ அதை பார்த்து அப்படியே அதை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து அந்த முத்துன்னு கொடுத்த லெட்டருக்கு இருக்கிற எல்லா ரெக்கார்டையுமே எடுத்து வந்துருச்சு. இப்போ அந்த ஊரில் இருக்கிற எல்லாரோட இதுவுமே இங்கே இருக்குது. இதில் நான் தேடின அந்த பேர் முத்தையா நடாருங்கிற பேரை மட்டும் நான் இப்போ வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ அதுக்கு அந்த பட்டா நம்பர் இருக்கும், அந்த நம்பர் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா லிங்க் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் பட்டாங்கிறது, அந்த பேருக்குரிய பட்டா. இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டம், வட்டம், கிராமம், பட்டா நம்பர் இருக்கும், உரிமையாளர்கள் பெயர், அது யார் பேரில் இருக்குங்கிற அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த பட்டாவோட நம்பர் என்ன, அதோட உட்பிரிவு என்ன, இந்த பட்டா வந்து புஞ்சையா நஞ்சையாங்கிற 2 டீட்டெயில்ஸில் இருக்கும். இப்போ புஞ்சைங்கிறதுனால இப்போ புஞ்சையில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிருக்கு, எத்தனை ஹெக்டார் இருக்குது அப்படிங்கிறது. நஞ்சைனா இந்த பக்கம் ஆக்சுவலாக வேல்யூ ஃபில் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து பட்டாங்கிறது. கீழே பார்த்தீங்கன்னா இது எப்போ டவுன்லோட் பண்ணீங்க அப்படிங்கிற டீட்டெயிலாம் இருக்கும். நீங்கள் அப்படியே பிரிண்ட் பண்ணி இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் அஸ் பிடிஎஃப்னு இருக்கும், அதை வச்சுட்டு சேவ்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் வந்து சேவ் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், பட்டா சிட்டா டவுன்லோட் பண்ணுற ப்ரொசீஜரு. சிம்பிளான வை தான். ஸோ நீங்களே வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.